சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,26,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளியின் விலை ஒரே நாளில் 20,000 ரூபாய் சரிவு. 1 கிலோ வெள்ளி 4,05,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் நீடிக்கும் எனவும் கணிப்பு. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளில் தலைவர்கள் அஞ்சலி. காந்தி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அழியாத சித்தாந்தம் என ராகுல் காந்தி பதிவு. மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி ஆளுநர் முதல்வர் மரியாதை. தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின். மகாத்மாவை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சே வாரிசுகளுக்கு பாடம் புகட்டுவோம். மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 5ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் பிப்ரவரி 4ஆம் தேதி மாவட்ட செயலர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆலோசனை. வாரிசு அரசியல் என்ற விமர்சனம் இத்துப்போன குற்றச்சாட்டு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசியல் வாரிசு இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. பாஜக வைத்துள்ள வாஷிங் மெஷினில் அதிமுகவின் ஊழல் மறைந்து விட்டதா? பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் ஊழல் கட்சிகள் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்கள எல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழகத்தில் கட்டாயப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டது என்டிஏ கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி துரோக கூட்டணி எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாடல். என்டிஏ என்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது. பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்துமாறு கட்சியினருக்கு வேண்டுகோள். திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கேட்போம் என மாணிக்கம் தாக்கூர் எம்பி மீண்டும் உறுதி. கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பேசியுள்ளதாகவும் பதில். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். 13ஆம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்கே போட போகிறோம். போட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போகிறதுக்கு ஒன்று காங்கிரஸ்காரன் ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்கிற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும்.
காங்கிரஸ் கட்சியுடன் மோதல் போக்கு இல்லை என திமுக எம்பி கனிமொழி விளக்கம். திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி தொடர்பாகவும் பதில். கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. தொடர்ந்து மோதல் போக்கு நிலவுது. எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நல்ல சுமூகமான திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரவுள்ளன. நெல்லையில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பேட்டி. நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடியும். தேர்தல் குறித்து முடிவெடுக்க இன்னும் 1 மாதம் உள்ளது. தேமுதிகவுக்கு எந்த அவசரமும் இல்லை என பிரேமலதா பேட்டி. இன்னும் பிப்ரவரி மாதம் முழு மாதம் இருக்கு. கால தாமதம் எங்களுக்கு இல்லை. எப்ப முடிவு எடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்ப அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வாய்ப்பில்லை என எடப்பாடி கே பழனிசாமி கூறியதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்வினை. பழனிசாமியின் கருத்து குறித்த கேள்விக்கு இது பழைய செய்தி என பதில். ஓ பன்னீர்செல்வம் நடத்தும் நாடகத்தை பார்த்து மக்கள் சலித்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அதிமுகவில் தம்மை சேர்க்க எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது கூட பன்னீர்செல்வத்திற்கு தெரியாதா என கேள்வி. இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகம்லாம் வேண்டாம். ஏன்னா மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமாக கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க. இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்க விடுறாரு. 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். அரசியல் கட்சிகளின் சாலை வளங்களை முறைப்படுத்தும் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரிக்கை. தாவேக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னையில் பீகார் தொழிலாளி குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட சம்பவம். பெருங்குடி குப்பை கிடங்கில் 3வது நாளாக நடந்த தேடுதலின் போது பெண்ணின் உடல் மீட்பு. சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். காவலாளி பணியிடை நீக்கம், வாயிற்காவலர் பணி நீக்கம். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. லட்டு செய்ய ரசாயன கழிவுகள் கலந்த 68 லட்சம் கிலோ நெய் விநியோகிக்கப்பட்டதாக அறிக்கை. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்க ஆந்திர அரசு பரிசீலனை. கூகுள், மெட்டா, எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் பேச திட்டம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க முறைகேடு வழக்கு. நடிகர் ஜெயராமிடம் கேரள காவல்துறையினர், சிறப்பு புலனாய்வுத்துறை குழுவினர் விசாரணை. அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 சிலைகள் திருப்பி அனுப்ப வாஷிங்டன் ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் ஒப்புதல். ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா செய்து கொண்ட வரியற்ற வர்த்தக ஒப்பந்தம் எதிரொலி. இந்திய ஆடைகளுக்கும் வரி இருக்காது என்பதால் பாகிஸ்தான், வங்கதேச ஜவுளி தொழில்களுக்கு சிக்கல்.
வங்கதேசத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு 14 ஆண்டுகளுக்கு பின் நேரடி விமான சேவை தொடக்கம். அண்டை நாடுகள் மிகவும் நெருங்கும் நிலையில் நிகழ்வுகளை கவனிப்பதாக இந்தியா தகவல். கனடாவின் முக்கியத்துவமிக்க அல்பர்டா மாகாணத்தை தனி நாடாக்க வலுக்கும் குரல்கள். அமெரிக்க தூண்டுதல் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தங்கள் இறையாண்மையை மதிக்க கனடா பிரதமர் வலியுறுத்தல். வெனிசுலா, ஈரானை தொடர்ந்து கியூபாவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நெருக்கடி. கியூபாவுக்கு கச்சா எண்ணெயை விற்பனை செய்யும் நாடுகளுக்கு வரியை அதிகரிக்க உத்தரவு.